இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆச்சரியமாக நடத்துவாராக. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 24 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 49 verse number 22 to 24. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டைகளில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மணமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். Joseph is a fruitful vine near a spring, whose branches climb over a wall. With bitterness archers attacked him. They shot at him with hostility. But his bow remained steady, his strong arm stayed limper, because of the hand of the mighty one of Jacob, because of the shepherd, the rock of Israel. வில்வீரர் அவனை மணமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கனிதரும் செடி எப்படி சுவற்றின் மேல் படர முடியும்? இந்த ஆசீர்வாதத்துக்கான அர்த்தம் என்ன? அனுகூலமற்ற சூழ்நிலைகளிலேயும் யாக்கோபினுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் அனுகூலமாயின. கர்த்தரே அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினார். எதிர்ப்பாளர்களுக்கு மத்தியிலேயும் பொத்திபாருடைய மனைவி, சகோதரர்கள், சிறைச்சாலையின் அனுபவம், குழி, புரிந்து கொள்ள முடியாத நபர்கள், தரிசனங்களை புரிந்து கொள்ள முடியாத சுற்றி இருந்த நபர்கள், எத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து வருகிற ஒரு மனுஷனுடைய வில் உறுதியாய் நின்றதுக்கு காரணம், அனுகூலமற்ற சூழ்நிலையிலேயும் கர்த்தரே தம்முடைய கரத்தினாலே யோசேப்பை பலப்படுத்தினார். அனுகூலமற்ற சூழ்நிலைகளிலே உங்கள் கொடி படரும். ஒரு கனி தரக்கூடிய ஒரு செடி எப்படி சுவற்றின் மேல் படர முடியும்? என்ன பிடிமானம் இருக்கு? எனக்கு எந்த அனுகூலமும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடையாது, எனக்கு சோர்சஸ் எதுவுமே கிடையாது, எங்கேருந்து நான் இந்த காரியங்களெல்லாம் எனக்கு நடக்க போகுது, எனக்கு ஒன்றுமே தெரியல. எல்லாம் கர்த்தரால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறார் இல்லையா? அனுகூலமற்ற சூழ்நிலைகளில், எதிர்ப்பாளர்களுக்கு நடுவில், எல்லா காரியங்களும் பொய்த்து போன சூழ்நிலைகளில் கர்த்தரே உங்களுக்கு அனுகூலமாக இருந்து உங்கள் வில் உறுதியாய் நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவார். ரொம்ப அழகாய் முடிக்கிறார். யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இஸ்ரவேலின் கண்மலையானான். சுற்றிலும் எதிர்ப்புகள். குழிக்குள்ளே போடப்பட்டவன், சிறைச்சாலைக்கு போனவன், தவறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவன், இவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தும் அவன் இஸ்ரவேலின் கண்மலையாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் யாக்கோபின் வல்லவருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஆகவே அவனுடைய புயங்கள் பலத்தன, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யார் உங்களை உடைக்க நினைச்சாலும், யார் உங்களை எதிர்க்க நினைச்சாலும், யார் உங்களை மேற்கொள்ள நினைச்சாலும், யார் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக போக வேண்டும் என்று சொல்லி யோசித்தாலும், யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் உங்கள் புயங்கள் பலப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். அனுகூலமற்ற சூழ்நிலைகளிலே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோட நன்மை கர்த்தர் கட்டளையிடுவார். யாருமே எனக்கு கிடையாது, கர்த்தர் இருக்கிறாரே, எனக்கு யார் துணையும் இல்லை, எனக்கு யார் உதவியும் இல்லை, நான் திக்கற்றவனாக நிற்கிறேன், நான் அனாதை போல நிற்கிறேன், நான் ஆதரவற்று போய் நிற்கிறேன். என் கொடி எப்படி படர முடியும்? அனுகூலமற்ற சூழ்நிலைகளிலே உங்கள் கொடி படரும். கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா இடத்திலேயும் அனுகூலமற்ற சூழ்நிலைகள், திக்கற்ற நிலைமைகள், இதன் மத்தியில் கர்த்தர் காரியங்கள் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக முடித்து தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். சர்வ வல்லவருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நிச்சயமான தேவ நன்மைகளை விளங்கப்படும்படியா ஆண்டவரே
இப்படி சமூகத்தில் தாழ்த்துகிறேன். பிரயோஜனமற்று போய் புறக்கணிக்கப்பட்டு போய் ஐயோ என் வாழ்க்கையில் யாருமே இல்லையேன்னு திக்கற்ற நிலைமையில் நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய கொடி படரட்டும், அவருடைய வாழ்க்கை செழிக்கட்டும், அவருடைய வாழ்க்கை உறுதியாக நிற்கட்டும். எப்படி யோசேப்பை இஸ்ரவேலின் கண்மலையாய் உயர்த்தினீர், அதே போல் உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும். கர்த்தருடைய கரத்தினால் அது நடக்கட்டும் என்று ஜெபம் எடுக்கிறோம். கிருபையினால் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.